முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியை டெக்கன் ஹெரால்டு நாளேடு வெளியிட்டுள்ளது. அதில் திமுக ஆட்சி பற்றி சுய மதிப்பீடு குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், சில வாரங்களுக்கு முன்பு விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் மற்றும் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை வரிசைப்படுத்தி ஒருவர் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்ததாகவும், அதில் 2021ஆம் ஆண்டில் தான் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றும், ஆனால் இந்த தேர்தலில் அக்கட்சிக்கு வாக்களிக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்று சுட்டிக்காட்டி, இதைவிட சிறந்த ஒரு மதிப்பீடு வேறு ஏதேனும் இருக்க முடியுமா என்று வினவினார். மாநிலத்தின் முன்னேற்றத்தில் யாரும் பின்தங்கிவிடக் கூடாது என்ற நோக்கில் திட்டங்களை வடிவமைத்ததாகவும், அதனால்தான் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் திமுகவை ஆதரிப்பதாகவும் கூறியுள்ள அவர், திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் 2000 ரூபாயாக உயர்த்தவிருக்கும் மகளிர் உரிமை தொகை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆகிய இரண்டும் தனது இதயத்தில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் வளர முடியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர், அதிமுகவின் துணையோடு பின்வாசல் வழியாக அதிகாரத்தை கைப்பற்ற பாஜக முயற்சிப்பதாகவும், பாஜக அணிந்திருக்கும் அதிமுக முகமூடியை கிழித்தெறிவதற்காகவே டிஎன் vs என்டிஏ எனும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக பாஜக மேற்கொண்ட முயற்சிகளை உறுதியாக நின்று முறியடித்ததாகவும், ஆனால் அந்த நடவடிக்கையை ஆதரிப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் அதிமுக குத்திவிட்டதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், இதன் காரணமாகவே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையிலான போட்டி என இத்தேர்தலை கட்டமைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் ஆதரவுடன் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி மக்களின் ஆதரவை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு சாதகமான அலை வீசி வருவதாகவும், மக்களின் ஆதரவோடு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். இரட்டை என்ஜின் ஆட்சி எனும் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு அதிவேக என்ஜின் உள்ளதாகவும், இரட்டை என்ஜின் கொண்ட மாநிலங்கள் எட்டாத வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இரட்டை என்ஜின் உள்ள மாநிலங்கள் வளர்ச்சி பட்டியலில் கடைசி இடத்திலும், வகுப்புவாத வன்முறைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதல் இடத்திலும் உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இரட்டை என்ஜின் எனும் டப்பா என்ஜினை தமிழ்நாடு நிராகரிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் அதிகார அத்துமீறல்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அமலாக்கத்துறை பாஜகவின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப செயல்படுவதாக திமுக மட்டும் விமர்சிக்கவில்லை என்றும், நீதிமன்றங்களும் அமலாக்கத்துறைக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்ட வட இந்திய அரசியல்வாதிகள் பலர் தற்போது பாஜகவின் கைக்கூலிகளாக மாறிய பிறகு குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் டெக்கன் ஹெரால்டு நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார்.